P4. Important sum of 5 mark. Given. Gowning, investigate for what value of lambda and mu the system of linear equations. First one, no solution. Solution கிடைக்காது அப்படின்னு சொன்னா lambda mu value என்ன? Unique solution இருந்துச்சு அப்படின்னா lambda mu value என்ன? Infinite number of solution அப்படின்னா lambda and mu value என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. No solutionனா என்னமா கண்டிஷன்? No solution என்ன கண்டிஷன்? So of A not equal to yes. Rank of A not equal to rank of A comma B. Rank of weights of matrix not equal to rank of augmented matrix. That's no solution condition. Unique solution ma equal no and unknowns equal number of unknowns equal. Then infinitely many solution அப்படினா ரேங்க் ஈக்குவலா இருக்கணும் அன்னோன்ஸோட லெஸ் தெனா இருக்கணும். இதான் நம்ம அப்ளை பண்ண போறோம். சரி கவனிங்கம்மா. முதல்ல கிவன் ஈக்குவேஷன் எழுதுங்க பார்க்கலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. x + 2y + z = 7. செகண்ட் ஈக்குவேஷன் சொல்லுப்பா. x + y + lambda of z equal to x + 3y - 5z = 5. கவனிங்க. ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதுங்கம்மா. ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க? 1 1 2 1 1 2 2 1 1 7 7 1 1 lambda mu 1 1 3 minus 5 5. வழக்கம் போல என்ன பண்ணோம் சொல்லுங்க. இந்த இடமெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? 0 சொல்லுங்க. சொல்லுங்க. R2 சேஞ்ச் பண்ணனும். சேம் நம்பர் இங்க 1 இருக்கு, மேலே 1 இருக்கு. அப்ப என்ன வரணும்? -R1. Then next R3 gives R3 minus R1. சொல்லுங்க. 1 1 the next 1 2 1 7. என்ன பண்ணோம் ரெண்டையும் சைன் சேஞ்ச் பண்ணா சொல்லுங்க பார்க்கலாம். 0 lambda minus 1 சொல்லுங்க பார்க்கலாம். third row 1 3 minus 5 5 1 2 1 7. Right 0 1 minus 6 minus 2. சொல்லுங்க. 1 2 1 7. 0 minus 1 lambda minus 1 mu minus 7. 0 1 minus 6 minus 2.
என்ன பண்ணுங்க, இந்த லாம்டா மியூ இருக்கிறது லாஸ்ட் ரோவா கொண்டு வந்துருங்க. அப்பதான் நமக்கு ஆன்சர் பண்றது ஈஸியா இருக்கும். லாஸ்ட் ரோவா எடுத்துருங்க. R2க்கு பதிலா R3ஐயும் R3க்கு பதிலா R2ஐயும் மாத்திக்குவாங்க. 1 2 1 7 0 1 minus 6 minus 2 0 minus 1 lambda minus 1 q minus 7. சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எந்த பொசிஷன் வந்து 0 பண்ணணும்? -1 இருக்கிற இடத்த 0 பண்ணுமா? இந்த இடம் 0 பண்ணுமாமா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணாவே 0 ஆயிருமா? அப்ப என்ன பண்ணணும்? R3 பதிலா R3 plus சொல்லுங்க 0 0 minus 1 0 1 minus 6 minus 2. நீ ஆட் பண்ணாவே 0 ஆயிருமா? சொல்லுப்பா 0 கவனி லாம்டா ரெண்டும் சேம் சிம்பிள். என்ன வரணும்? இங்க ரெண்டும் சேம் சிம்பிள். அப்போ அவ்வளவுதான் பா. 1 2 1 7 0 1 minus 6 minus 2 0 0 lambda minus 7 q minus 9. இப்ப சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னப்பா கேட்டிருக்காங்க? நோ சொல்யூஷன். கவனி நல்லா. ஃபர்ஸ்ட் ஒன் நோ சொல்யூஷன். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ரேங்க் ஈக்குவலா இருக்கக்கூடாது. எது எது ஈக்குவலா இருக்கக்கூடாது? ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ரேங்கும் ஈக்குவலா இருக்கக்கூடாது. நான் நல்லா சொல்றத கவனி. இப்ப நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதி காமிக்கிறேன். 1 2 1 7 கரெக்டாமா? 0 1 -6 -1. இப்ப பாருங்க 0 0 இந்த இடம் எனக்கு 0 வந்துருச்சு, இந்த இடம் 0 வரல, ஏதோ ஒரு ஆன்சரா இருக்கு, ஒரு 2 நான் வச்சுக்கிறேன். இப்ப சொல்லுங்க ரேங்க் சொல்லுங்க. இது வந்துட்டு என்னது? இது ஏவா? இது வந்துட்டு ஏ கரெக்டா? அப்ப ஏனுடைய ரேங்க் என்னவா இருக்கும்? வெரி குட். அப்ப ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. டோட்டலா எடுத்துக்கிட்டோம்னா என்னவா இருக்கும்? அப்ப என்ன ஆன்சர் ரேங்க் வரும்? 3. அப்ப ஈக்குவல் இல்ல. அப்ப டெஃபினட்டா இந்த இடம் என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். இந்த இடம் என்னவா இருக்கணும்? நான் 0வா இருக்கணும். அப்பதான் வந்து என்ன பண்ணாது, ரேங்க் வந்து ஈக்குவலா வராது. சரி, நான் வேற மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். நீ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ இங்க நான் 0 எலிமெண்ட் இருக்குது, இங்க 0வா இருக்கு. இப்ப சொல்லுங்க ரேங்க் ஆஃப் ஏ என்னவா இருக்கும்? 3. ரேங்க் ஆஃப் ஏ கமா பி 3. புரியுதா? அதாவது இந்த இடம் தான் 0வா வரணும், இந்த இடம் என்ன பண்ணக்கூடாது? 0 வரக்கூடாது. நீ மாத்தி போட்டுறாரு. சொல்றது புரியுதா? அப்போ சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இந்த இடம் 0 வரணும்னா லாம்டா வேல்யூ என்னவா இருக்கும்? 7. அப்ப இந்த இடம் 0 வரக்கூடாதுன்னா லாம்டா வேல்யூ நாட் ஈக்குவல் டு 9. 9ஆ இருக்கக்கூடாது. 9ஆ இருந்தா அது என்ன ஆகும்? 0 ஆகும். சொல்றது புரியுதா? புரியுதாமா? இப்ப therefore the rank of A not equal to rank of A comma B. Therefore the system is inconsistent. Therefore the system has no solution. புரியுதாமா? புரியுதா? நெக்ஸ்ட் நம்ம யூனிட் சொல்யூஷனாமா? சொல்லுப்பா. இப்போ இதே கண்டிஷன்ஸ்க்கே வர. இப்ப எனக்கு யூனிக் சொல்யூஷனா இருக்கணும்.
கரெக்டா யார் சொல்றீங்க பாக்குறேன். நல்லா கவனி, நான் இங்க உனக்கு சொல்லிடுறேன். இப்ப இந்த இடம் நான் ஜீரோவா இருக்கு. அப்ப ரேங்க் ஆஃப் ஏ என்ன? 3. இப்ப ரேங்க் ஆஃப் ஏ கமா பி என்ன? இது எனக்கு தேவையே கிடையாது. கரெக்டா இல்லையா? இங்க 0 வந்தாங்கன்னா வள்ளினா எனக்கு என்ன வந்தாலும் ரேங்க் ஆஃப் ஏ கமா பி என்னவா தான் இருக்கும். இங்க 0 வந்தாலும் 3 தான் இருக்கும். 0 வள்ளினாலும் 3 தான். புரியுதா இல்லையா? அப்ப இந்த இடம் மட்டும் எப்படி இருந்தா போதும், எனக்கு நான் ஜீரோ எலமெண்டா இருந்தா போதும். அப்ப சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ஆன்சர் வரும்? இந்த இடம் தப்பு பண்ணுவீங்க, கொஞ்சம் கரெக்டா பாரு. என்னமா யூனிக் சொல்லி சொல்லுங்க. அப்போ லாம்டா வெரி குட், நாட் ஈக்குவல் டு 7. எப்பா என்னமான ஆன்சர், ஈக்குவல் டு ஆர் நாட் ஈக்குவல் டு, அது எப்படி சொல்லலாம்? அப்ப எனி வேல்யூவா இருக்கலாம். அப்ப mu belongs to ரியல் நம்பர். மறந்துடும். நீ அங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நாட் ஈக்குவல் டு 9 போடுவாங்க. அப்பா இல்ல, இப்ப நாம இந்த இடம் மட்டும் தான் நமக்கு என்ன இருந்தா இருக்கணும், நான் ஜீரோவா இருக்கணும். அப்ப இங்க என்னவா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. அப்ப mu belongs to என்ன போடணும், ரியல் நம்பர். மறந்துடாத, தப்பா போட்டுறாதீங்க. சொல்லுமா இப்போ, therefore rank of A equal to rank of A, B என்னது இது 3. இது எதுக்கு ஈக்குவல்? நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு ஈக்குவல். Therefore the system has is consistent and the system has next என்னப்பா? Third one. Infinite number of solutions. நீங்களா சொல்லுங்க பார்க்கலாம். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் நீங்களா சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர். வெரி குட். தேர்ட் ஃபுல்லா 0 ஆகும். அப்ப என்ன போடணும்? அவ்வளவுதான்பா. வெரி குட், சூப்பர். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுனா ஈஸி. அப்போ லாம்டா கண்டிப்பா 7 இருக்கணும், மியூவும் என்ன பண்ணணும் 9 இருக்கணும். புரியுதா? therefore rank of A equal to rank of A, B equal to என்ன ஆன்சர் வருது? 2 வருதாமா? அப்போ less than number of unknowns. சம் நடத்தும் போது ஈஸியா புரியும், நீங்க போய் பாத்தீங்கன்னா தான் ஞாபகம் இருக்கும். 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா மறந்துடும். சொல்ல பார்க்கலாம். therefore சொல்லுப்பா, the system is consistent and the system has அவ்வளவுதான். சரியா? நெக்ஸ்ட் சம் போலாமா? டெய்லி இதே லேட்டு தான். மம்மி சிபிஎஸ்சில வேற ஒர்க் பண்றாங்க, சொல்லி அனுப்பினாலும் லேட்டு. சொல்லுப்பா. நெக்ஸ்ட் கேஸ் சம்மா, செகண்ட் சம் சொல்லு. கொஞ்சம் பெரிய சம் அது, பொறுமையா தான் போடணும். சரியா? தேர்ட் சம் ஈஸியா இருக்கும். செகண்ட் சம் ஈஸியா தான் இருக்கும், கொஞ்சம் பெருசா வரும். சொல்லு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணலாமா புக்க? Second sum.
Find the value of k. சொல்லுங்க. Find the value of k for which the equation three equations கொடுத்திருக்காங்க. அதேதான் no solution, unique solution, infinitely many solution. Question number exercise 1.6 ல seconds. Important 5 mark. சொல்லுங்க பார்க்கலாம். Equation சொல்லுப்பா. k minus 2y plus z equal to 1. X minus 2k y plus z equal to minus 2. X minus 2y plus k z equal to k வாமா kz equal to 1. கவனிங்க அதே சேம் கண்டிஷன்ஸ் தான். கவனி சொல்லுங்க பார்க்கலாம். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதுங்க பார்க்கலாம். a plus b equal to k minus 2 1 1 minus 2k 2k va 2k 1 2 1 minus 2k 1. இது நல்லா கவனிக்கணும், பொறுமையா அந்த சம போடணும். இப்ப பாருங்க, இப்படியே டைரக்டா போடலாமா? ஃபர்ஸ்ட் ரோல பாருங்க கே இருக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க முதல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். R1க்கு பதிலா R3யையும் R3க்கு பதிலா நான் என்ன பண்ணிக்கிறேன், R1யையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரியாமா? சொல்லுங்க பார்க்கலாம். 1 minus 2 k 1 minus 2k 1 minus 2 minus 2 1 1. கவனிக்கணும், பொறுமையா தான் கவனிக்கணும். இப்ப நான் என்ன பண்றேன், R2 நான் மாத்தணும், R3 மாத்தணும். என்ன மாத்தணும், நம்ம ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம் கொண்டு வரோம் இல்லையா? இந்த இடம் என்ன பண்ணணும், நம்ம 0வா மாத்தணும். சரியா? சொல்லுங்க பாருங்க, என்ன பண்ணலாம் சொல்லுங்க. R1 வச்சுதான் நம்ம என்ன பண்ணோம், மாடிஃபை பண்ணணும். கரெக்டா? சொல்லுங்க சொல்லுங்கம்மா. எப்படி R2 மைனஸ் R1 போட்டா 0 ஆகும்? எப்படி R2 மைனஸ் R1 போட்டா 0 ஆகும்? R2ல இங்க k இருக்கு, 1 இருக்கு. ஓகே ஓகே. R3க்கு சொல்லுங்க. கரெக்ட் தான். R3 மைனஸ் வெரி குட் k. உடனே சுபிசிரிக்கு வாய் திறந்துருச்சு, என்னடா புதுசா ஏதாவது சொல்ல வராரா அப்படின்ட்டு. தள்ளி எழுதிக்கலாம். ஏன் தள்ளி எழுதுறா, நீ நேரம் டிஃபைன் பண்ணிருக்கணும். சொல்லு பார்க்கலாம். சொல்லுமா. R2 1 minus 2k 1 சொல்லுங்க அடுத்தது. 1 minus 2k 1. என்ன பண்ணுவோம், ரெண்டையுமே சைன் சேஞ்ச் பண்ணுமா? கார்த்திகா சொல்லு. சொல்லு கார்த்திகா, அமைதியா இருக்கலாம். கார்த்திகா minus 2k
கரெக்ட் தான். அப்ப நான் பிளஸ் முதல்ல எழுதிக்கிறேன். 2 மைனஸ் 2k கரெக்ட் தான் அந்த சொன்னது கரெக்டா. அப்ப இங்கேயும் பிளஸ் முதல்ல எழுதிக்கலாம். 1 மைனஸ் k. இங்க மைனஸ் இல்லையா? இங்க ரெக்கார்டிங் இருந்தாதான் கார்த்திக் ஆன்சர் கரெக்டா பண்றது. உங்க நெக்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். k minus 2 1 1 சொல்லுங்க பா. ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா k வால மல்டிபிள் பண்ணலையா? k minus 2k k ஸ்கொயர் k லத்தியா இருக்கியா? நன்றிக்கா. சொல்லுங்க சைன் சேஞ்ச் பண்ணுமா? மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் சொல்லலதியா? நந்திதா சொல்லுங்க. புரியல? ஓகேமா. இது பிளஸ் இது மைனஸ். நெக்ஸ்ட் பிளஸ் முதல்ல எழுதி சொல்லுங்க. plus 2k minus 2. Yes, 2k minus 2. Then 1 minus k square. Then 1 minus k. Okay, பாப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுமா. 1 minus 2k 1 கொஞ்சம் தள்ளி எழுதிக்கலாம். சரியா? 0 2 minus 2k 1 minus k minus 3. Third row 0 2k minus 2 2k minus 2 1 minus k square 1 minus k. Very good. இது வேலைதான் நமக்கு வேலையே. சரியா? சுபஸ்ரீ சொல்லுமா. இந்த இடம் 0 வரணும்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா இருக்கும். நல்லா பார்த்து சொல்லுங்க. R3 சேஞ்ச் பண்ணணும். சொல்லுங்க. R3 plus R2. R3 plus R2. வெரி குட். அந்த பொண்ணு கை தட்டுமா. கரெக்டா சொல்லுங்க. ஏன் அப்படின்னா இங்க +2 -2 கேன்சல் ஆயிடும். இங்கேயும் -2k + 2k என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அதை ஆட் பண்ணாவே போதும். இங்க பொறுமையா போடலாம். கவனி. R2 என்னப்பா? 0 2 minus 2k 1 minus k இங்க மேல இருக்கு என்ன R3? மேல இருக்கிறது R3 தானே. இந்த கருப்பு சட்டை போட்டாவே நமக்கு அப்படிதான் யோசிக்கிறோம். சரி கவனி. ஆட் பண்ணா சைன் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. பொறுமையா அது கவனி. இப்ப 0 + 0 0. இங்க -2 + 2 கேன்சல் ஆயிடும். +2k -2k கேன்சல் ஆயிடும். ஆன்சர். இப்ப ஆட் தான பண்றோம். மேல என்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம். 1 minus k square plus 1 minus k. மறந்துட கூடாது. ஆட் தான் பண்றோம். அப்ப இங்க சொல்லுங்க பார்க்கலாம். 1 minus k minus 3. சொல்லுங்க ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். பொறுமையா சொல்லணும். இத மட்டும் சேஞ்ச் பண்ண சொல்லுங்க. -k square கரெக்டா? கரெக்டாமா? minus k. ஆமா நீ கேன்சல் பண்ணி விட்டு போயிடாத. இங்க +1 இங்க +1 என்ன கிடைக்கும் நமக்கு? +2. இங்க இருக்கிறது +1. இங்க என்னது? kgf. சொல்லு பார்க்கலாம். இங்க -k இது இங்க +1 -3 அப்போ -2 கரெக்டா? இப்ப இங்க மைனஸ் வெளியே எடுக்கலாமாமா? வெளியே எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். k ஸ்கொயர் இங்கே மைனஸ் வெளியே எடுத்துருங்க. கரெக்டா? அது ஃபேக்டரைஸ் பண்ணி சொல்லுமா. மல்டிபிள் பண்ணா -2 மல்டிபிள் பண்ணா -2 ஆட் பண்ணா +1 சொல்லுமா.
2 minus 1 ஓகேவாமா plus 2 minus 1 அப்ப சொல்லுங்க இது எப்படி பிரியும் minus of k plus 2 into k minus 1 இப்ப நம்ம மைனஸ் ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாமா இந்த ரோ ஃபுல்லா மைனஸ் ஆல மல்டிபிள் பண்ணா அப்போ 0 0 k plus 2 k minus 1 k plus புரிஞ்சுதா பொறுமையா போடணும் அந்த காரணம் எனக்கே இந்த பக்கம் அந்த பக்கம் எழுதா தெரியுமா சொல் பாக்கலாம் ஏமா யாரும் பேச மாட்டேங்குது சொல்லுங்கம்மா இப்ப இது என்ன பண்ணிருக்கிறோம் மைனஸ் ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறோம் மல்டிபிள் பண்ணாலும் ஒண்ணுதான் டிவைட் பண்ணாலும் ஒண்ணுதாங்க மைனஸ் போட்டுட்டா இல்லைன்னா நீங்க சைட்லயே மைனஸ் போட்டுங்க மல்டிபிள் பண்றத இங்க என்ன போட்டுக்கலாம் என்ன போட்டுக்கலாங்க சரியா சொல்லுங்க பார்க்கலாம் என்ன பண்ணி உட்காருமா 1 இங்க ஒரே நிமிஷம் இதுல 2 காமனா வெளியே எடுக்கலாம் வெளியே எடுத்துக்கோ 0 2 of 0 k plus 2 into பார்க்கலாம் யார் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க அவ்வளவுதாம்மா நம்ம கடைசி மேட்ரிக்ஸ் கொண்டு வந்துட்டோம் இதுக்கு மேல நீ ஆன்சர் தான் சொல்லணும் என்ன கண்டிஷன் மொத்தம் 3 கண்டிஷனாமா ஃபர்ஸ்ட் நோ சொல்யூஷன் பார்க்கலாம் யாரு கரெக்டா சொல்ல ஆன்சர் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஒன் நோ சொல்யூஷன் சொல்லுங்கம்மா முடியலையா புரியல அதாவது அங்க வந்து லாம்டா அண்ட் மியூ ரெண்டு டிஃபரண்ட் வேரியபிள்ஸ் இருந்துச்சு இங்க சரி அப்ப ரெண்டு வேல்யூ சொல்றீங்க வேற இருந்தாதான் ரெண்டுக்கும் தனித்தனியா ஆன்சர் வெவ்வேறு வேல்யூ சொல்லணும் இங்க இருக்கிறதே ஒரே ஒண்ணுதான் இருக்கு என்ன கே ஒரே ஒரு வேல்யூ தான் சொல்லணும் சொல்றாத ஏன் ஏன் k equal to -2 சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்றேன் நோ சொல்யூஷன்னாவே ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் a ஸ்லாஷ் b என்னவா இருக்கக்கூடாது ஈக்குவலா இருக்கக்கூடாது நீ -2 போட்டினா இது ரெண்டுமே 0 ஆயிரும் -2 போட்டினா இதுவும் 0 ஆயிரும் இங்கேயும் 0 ஆயிரும் இங்கேயும் 0 ஆயிரும் இது ரெண்டுமே என்ன ஆயிரும் 0 ஆயிரும் ரெண்டுமே 0 ஆனா எப்படி வந்து நான் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் a ஸ்லாஷ் b எப்படி என்ன மாறிடும் ஈக்குவலா மாறிடும் சொல்றது புரியுதா இல்லையா அப்ப என்னதான் போடணும் நாம இந்த இடம் எனக்கு 0 வேணும் இந்த இடம் நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும் எனக்கு கரெக்டா அப்பதான் நமக்கு ரேங்க் வந்து ஈக்குவலா இருக்காது அப்ப சொல்லுங்க பார்க்கலாம் ஏமா 5 நிமிஷம்லாம் மறந்துட்டீங்களா சொல்லுங்க k ஈக்குவல் டு அப்ப என்ன போடணும் 1 போட்டீங்க அப்படின்னா rank of a not equal to rank of a plus b. Therefore, the system is inconsistent. Therefore, the system has no solution. மூணு யாரு கேட்டா சொல்லுங்க சொல்லுமா இந்த செகண்ட் கண்டிஷன் என்னப்பா யூனிக் சொல்யூஷன் சொல்லுங்க பார்க்கலாம் செகண்ட் ஒன் யூனிக்
சொல்லுப்பா. என்ன பண்றீங்க சொல்லுங்க. இப்போ யூனிக்னா என்ன ஆகும்? ரேங்க் ஈக்குவலா வரணும். கரெக்டா? எனக்கு இந்த இடம் மட்டும் 0 இல்லைன்னா எனக்கு போதும். இது 0 வரக்கூடாது அதானே? மத்த யூனிக் சொல்யூஷன் தான் கேக்குறேன். அதான் சொல்றேன், மறந்துரும். கொஞ்சம் பொறுமையா கவனி. 1 minus 2 k1 0 2 into 1 minus k 1 minus k minus 3 0 0. இந்த இடம் 0 வல்லினாதான் நமக்கு வந்து என்ன வரணும்? ரேங்க் ஆஃப் ஏ 3 வரும். ரேங்க் ஆஃப் ஏ பி என்ன வரணும்? 3 வரணும். அப்பதான் யூனிக் சொல்யூஷன். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு எப்படி வரணும்? ஈக்குவலா வரணும். 3 வரணும். இங்க 0 வந்தா எப்படி உனக்கு 3 வரும்? இங்க 0 வந்தா ரேங்க் என்ன மாறிடும்? 2 இல்லாம மாறும். சொல்றது புரியுதா? அன்னோன்ஸ் 3 இருக்கு, அப்ப ரேங்கும் 3 இருக்கணும் எனக்கு. அப்ப இந்த இடம் என்ன பண்ணக்கூடாது? 0 வரக்கூடாது. 1 வரலாம், எது வேணாலும் வரலாம், 3 வரலாம், 5 வரலாம், எது வேணாலும் வரலாம். இந்த இடம் 0 வந்தா என்ன வரலாம், நமக்கு கவலையே கிடையாது. சொல்றது புரியுதா? இந்த இடம் நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அப்ப சொல்லு பார்க்கலாம். சொல்லுப்பா. k not equal to 1 னா k minus 2 போட்டா சொல்லுங்க இப்போ. அந்த இடம் 0 வரக்கூடாது. அப்ப k equal to 1 வரக்கூடாது, k equal to minus 2 வரக்கூடாது. ரெண்டுமே வரக்கூடாது. முடிக்கிறீங்களா? இந்த ரெண்டு வேல்யூமே அங்க வரக்கூடாது. சொல்றது புரியுதா? யூனிக் சொல்யூஷன் k equal to 1 போட்டாலும் அந்த இடம் 0 ஆயிரும், minus 2 போட்டாலும் அந்த இடம் 0 ஆயிருமா? சொல்றது புரியுதா இல்லையா? சரி, எதை போட்டினாலும் அந்த இடம் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்ப ரெண்டுமே போடக்கூடாது. புரியுதா இல்லையா? சாதனாவா செஞ்சான். அங்கேயும் நான் பாக்குறேன் அந்த முடிஞ்ச கவனி புகார். அப்போ rank of A equal to rank of A slash B equal to 3 equal to number of. Therefore the system is therefore the system has the next third one சொல்லுங்க. என்னம்மா சொல்லுமா? infinite number of எல்லாம் ஒண்ணுதான்பா. சரியா? என்ன பண்ணலாம் சொல்ல? a equal to -2 சொல்லுங்க அப்போ. a equal to போட்டீங்கன்னா சொல்லுங்கம்மா. இப்போ ரேங்க் ஆஃப் a equal to rank of equal to என்ன வருது? ரேங்க் 2 less than therefore the system is எழுதிப்பா.